ஷைலஜா, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கிட்டே அழுதுகிட்டே நிக்க போற? மீரா, இப்ப குத்து விளக்கு இல்லாம எப்படி நான் வீட்டுக்கு வருது? அதுக்காக இங்கே நிக்கலான் இருக்கியா? எனக்கு பயமா இருக்கு மீரா. ஷைலஜாக்கா, இங்க பாரு ஷைலு, கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு போய் தான் ஆகணும். இப்பவே மணி 9 ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா கூட ராணியம்மாவும் ஜெயம்மாவும் தேடிக்கிட்டு கோயிலுக்கே வந்துருவாங்க. மீரா, நீங்களாம் முன்னாடி போங்கடி, நான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரேன். ஷைலு, லூசு மாதிரி பேசாத. எவ்வளவு நேரமா தேடி இருக்கோம், அப்பெல்லாம் கிடைக்காது. இப்ப நீ தேடி தான் கிடைக்க போதா? அது காணா போகணும்னு இருந்திருக்கு, அதனாலதான் காணா போயிடுச்சு. வா. இல்ல நான் வரல மீரா, நீ முன்னாடி போ. கண்டிப்பா நான் குத்து விளக்கு இல்லாம வீட்டுக்கு வர மாட்டேன். சரி, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? மீரா, வாய மூடு ஷைலு, உன்னை அடிச்சாலும் அடிச்சிருவேன். ஷைலக்கா, சொன்னா கேளு, வா போலாம். மணிய பாத்தியா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வயக்காடெல்லாம் தாண்டி வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா, இப்ப நம்ம வீட்டுக்கு போறதே ரொம்ப ரிஸ்க் தான். இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணணும் வையன், ரொம்ப மணி ஆயிடும். ஷைலஜா, எல்லாரும் கோயில்ல இருந்து கிளம்பிட்டாங்க, நம்ம மட்டும் தான் நின்னுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் இருட்டுக்குள்ளே நடக்கணும். கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. மீரா, ஆனா எப்படி குத்து விளக்கு இல்லாம? ஏய், சும்மா குத்து விளக்குன்னு அதே புடிச்சு தொங்காதடி. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? மீரா, உனக்கு பெரியம்மா பத்தி தெரியும்ல. கண்டிப்பா நான் குத்து விளக்கு தொலைச்சதுக்கு பெரியம்மா என்ன வச்சே பார்க்க மாட்டாங்க. அடியே, இப்ப குத்து விளக்கே நம்ம கையில இருந்தாலும் வீட்டுக்கு போனது பிரச்சனை தான். அம்மா வீட்ல இருந்து நம்மள என்ன சொல்லி அனுப்புனாங்க? 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப மணி 9 ஆகுது. நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள எப்படி மணி 10-10:30 மேல ஆயிடும். கண்டிப்பா நம்ம போனதும் 2 பேருக்குமே பெரிய ரைடு இருக்கு. சோ இதுக்கிடையில குத்துவிளக்கு பத்தி எல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. வா, ஒருவேளை குத்துவிளக்க பத்தி பேசினா என் குத்துவிளக்க நீ வச்சுக்கோ. நான் தான் குத்துவிளக்க காணாச்சிட்டேன்னு நான் சொல்லிக்கிறேன். இல்ல மீரா, என்னால நீ எதுக்கு? ரோஹித், என்னடா என்னாச்சு? என்னட்ட அங்க கொஞ்சம் பாரு. சிவிலுகளா, டைம் ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆயிடுச்சு. இன்னமும் கோயிலே சுத்திட்டு இருக்காளுங்க. டேய், நான் மறந்தே போயிட்டேன்டா. என்னடா? இல்லடா, அதுல நடுப்புற நிக்கிறாள், அவ பேர் கூட ஷைலஜா. அவளோட குத்துவலுக்கு காணா போச்சுடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவ குத்துவலுக்கு இல்லாம வீட்டுக்கு போனா கண்டிப்பா அவங்க அம்மா அடிப்பாங்களாம். அவ குத்துவலுக்கு இல்லாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு அப்பவே சொன்னான். டேய், அதுக்காக இப்படியா? தெரியலடா, வா கேக்கலாம். மீரா, எனக்கு பயமா இருக்குடி. நான் தான் சொல்றேன்ல ஷைலஜா, இந்த குத்துவிளக்க நீ வச்சுக்கோடி, நான் காணாச்சிட்டேன்னு சொல்லிக்கிறேன். ஹலோ, என்ன வீட்டுக்கு போலியா? போகல, உங்களுக்கு என்ன? நான் கூட நினைச்சேன் எப்பயாதான் நீ இப்படி இருப்பேன்னு. ஆனா எப்போதுமே நீ இப்படிதான் இருப்பியா? என்ன எப்படி இருக்கேன்? என்ன ரோஹித், பாத்தியாடா அவளுக்கு கொழுப்பா? ஃபிட்ரா ஷைலஜா. ஷைலஜாவா? ஹலோ, என்ன பிரச்சனை பண்றதுக்கு வந்திருக்கீங்களா? உனக்கு என்ன எங்களெல்லாம் பார்த்தா பிரச்சனை பண்ற ஆள் மாதிரி தெரியுதா என்ன? தெரியுதாலா? இல்ல, நீங்க பிரச்சனை பண்ற ஆளுதான். ஏய் ரோஹித், அமைதியாரா. ஷைலஜா, குத்துவிளக்கு கிடைச்சதா? எப்படி கிடைக்கல. இன்னமும் அழுதுதான் இருக்கியா நீ? இப்ப குத்து விளக்கு இல்லாம எப்படி நான் வீட்டுக்கு போவேன்? நான் தான் உங்ககிட்ட போய் சொன்னல, இங்க என்ன நினைச்சோ அப்படி வீட்டுல சொல்லு. இல்ல, எங்க அம்மா எல்லாம் என்னை கொன்னே போட்டுருவாங்க. ஷைலஜா, எதுக்கடி அவனுங்க முன்னாடி போய் அழுதுட்டு இருக்கா? மீரா, எனக்கு பயமா இருக்கு மீரா. எப்படி மீரா இப்ப வீட்டுக்கு போறது? ஷப்பா, இப்பவாது வீட்டுக்கு போறத பத்தி யோசிச்சே. வா, அப்படி நடந்து போயிடலாம். மீரா, வெள்ளாடாதடி. நான் குத்து விளக்கு இல்லாம எப்படி வீட்டுக்கு போறதுன்னு கேட்டேன். ஆக மொத்தம் நீ குத்துவிளக்கு இல்லாம வீட்டுக்கு வர மாட்ட, அப்படிதானே? கண்டிப்பா நான் வர மாட்டேன்டி. ஷைலஜா, இப்ப நான் குத்துவிளக்கு வாங்கி கொடுத்தா நீ வீட்டுக்கு போயிருவல? இல்ல, நீங்கெல்லாம் வாங்கி தர வேண்டாம். ஆமா, நீங்களாம் ஒண்ணும் வாங்கி தர வேண்டாம். என் தங்கச்சிய நானே சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போய்க்கிறேன். ஆனா எதுக்கு குறைச்சல் இருக்கோ இல்லையோ, இந்த வாய்க்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல. ஹலோ, நான் ஒன்னும் உங்ககிட்ட பேசல. நானும் ஒன்னே சொல்ல. ஆமாமா, பார்த்தாலே தெரியுது. பா, என்ன வாய் அடிக்கிறா பாரு. சிவகிட்ட எல்லாம் மாட்ட போறவன் பெரிய பாவம் தான் பண்ணிருப்பான். ஷைலஜா, கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் வாங்கி கொடுத்தா வீட்டுக்கு கிளம்பிடுவல? இல்ல சார், உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? ஆமா சார், உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? நாங்களே பாத்துக்கலாம், நீங்க போங்க. சும்மா இதே சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்ப குத்துவிளக்கு இல்லாம வீட்டுக்கு போக மாட்டேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அப்போ என்ன பண்ண போறீங்க? விடிய இங்கே நிக்கலாம் இருக்கீங்களா என்ன? இல்ல சார், அது வந்து அவன் தான் வாங்கி தரேன்னு சொல்றான்ல. வேணாம் சார், நாங்களே பாத்துக்கிறோம். அது மட்டும் இல்ல, நீங்க யாருன்னு கூட தெரியாது. அது வேண்டாம் சார், நாங்களே பாத்துக்கலாம். ஆமா சார், நீங்களும் எங்களுக்கு யாருன்னே தெரியாது. எங்களுக்கு எப்படி? பரவாயில்ல, இது ஒரு ஹெல்ப் தானே. இருந்தாலும் சார். ஷைலஜா, உன்னோட குத்துவிளக்கோட இன்னொரு பேர் இருக்கா? இதோ என் அக்கா கிட்ட இருக்கிறது தான் அதோட இன்னொரு பேர். சரி, இதை கொடுங்க. இதை வச்சு இன்னொரு பேரை வாங்கிட்டு வரேன். இதையா? ஆமா, அதை வச்சுதானே இன்னொரு பேர் வாங்க முடியும். ஆனா இது வந்து நான் உங்ககிட்ட கொடுக்கணுமா? ஷியம்மா தாயே, உன் குத்துவிளக்க ஒன்றும் நாங்க முழுங்கிட மாட்டோம். கொடு, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் கேட்கிறோம். இப்ப இவனுங்களை நம்பி கொடுக்கலாமா? ஒருவேளை தூக்கிக்கிட்டு போயிட்டானுங்கன்னா ஆல்ரெடி ஒரு குத்துவிளக்க காணும். இதுல இதுவும் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது? மீரா, சொல்லு சைலு. குத்து விளக்க குட்ரி. இல்ல சைலஜா, இவங்க யாருன்னே தெரியாது. ஆல்ரெடி ஒரு குத்துவிளக்கு காணா போச்சு. இப்ப இதுவும் போயிடுச்சுன்னா? இவளுக்கு கொழுப்பு பத்தியா? இல்லடி, அப்படி எல்லாம் காண போகாது. நீ கொடு. சரி, நீ அழாத, நான் தரேன். நிர்மல், வா விக்ரம். என்னடா கிளம்பலாமா? சரிடா, ஒரு சின்ன வேலை இருக்கு. டேய், மணி ஆல்ரெடி 9 ஆச்சு. இந்த ஊரே நமக்கு தெரியாத ஊரு, இங்க என்ன வேலை இருக்கு போது உனக்கு? இல்லடா, அது வந்து விக்ரம், இந்த பொண்ணுங்க நம்ம பாட்டிக்கு தெரிஞ்சவங்க.
தெரிஞ்சவங்களா? ஆமா. சிவன் இவன் மாட்டுக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கான். சிவனே முதல்ல நமக்கு யாருன்னு தெரியாது, இதுல இவங்க பாட்டி வேற நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயோ, இவனை நம்பி எல்லாம் குத்து விளக்க கொடுக்கலாமா? சரிடா, அதுக்கு என்ன போ? இல்லடா, இந்த பொண்ணோட குத்துவலுக்கு காணா போச்சான். இது காணா போச்சா? ஆமாண்டா. எப்படா, எப்படி காணா போச்சு? தெரியலடா. இப்ப குத்துவலுக்கு இல்லாம வீட்டுக்கு போனா அவங்க அம்மா அடிப்பாங்களாம். அதுக்கு அதான்டா அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு குத்துவலுக்கு வாங்கி கொடுத்துட்டு போலான்னு. டேய், என்ன விளையாடுறீங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கோயில் நடைய சாத்திடுவாங்க. மணி என்னடா ஆகுது? பாவண்டா, குத்துவலுக்கு இல்லாம வீட்டுக்கு போகாம நின்றுட்டு இருக்காங்க. ஆமா விக்ரம், வயசு பொண்ணுங்க வேற. சரிடா, குத்துவலுக்கு இல்லைன்னா என்ன, வீட்டுக்கு போயிருக்கணும்ல. என்ன நேரம் போயிருக்கணும் தான். ஆனா முட்டாள் மாதிரி பயந்துட்டு எங்கேயும் நின்று இருக்காங்க. சின்னடா பொண்ணுங்க அவளுக்கெல்லாம். சரி விக்ரம், கோவப்படாத. ஹிரு. டேய், அம்மா கிட்டே எதையுமே இன்ஃபார்ம் பண்ணல. உங்க கூட நானும் சுத்திட்டு இருக்கேன். எனக்கு வீட்டுக்கு போய் ஒரு ஃபைல் வேற செக் பண்ணும். டைம் ஆகுது. ஹிருடா, ஜஸ்ட் ஒரு 1/2 hour தான். சரிடா, என்னவோ பண்ணுங்க. ஹலோ, எஸ்கியூஸ் மீ, அந்த குத்துவலுக்கு கொடுங்க. குத்து விளக்கையா? இப்ப என்ன, உன் குத்துவலுக்கு தருவியா இப்படி? தூக்கிட்டு எதுவும் ஓடிட மாட்டீங்கல்ல? இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. ஏதோ திருட ரேஞ்சுக்கு எங்களை பாக்குற. மீரா குடுடி. சரிடி, குடுக்குறேன். இங்க பாருங்க, குத்துவலுக்கு பத்திரம். சரிங்க, கொடுங்க. இதென்ன கொடுத்தோன்னே தூக்கிட்டு ஓடுறானுங்க. இவனுங்க ஓடுறதே சரியில்லையே. ஹலோ, குத்துவலுக்கு பத்திரம். அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கும். இங்க பாருங்க, என் குத்துவலுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான். ஷியம்மா தாயே, உன் குத்துவலுக்கு பதிலாக தான் எங்க அண்ணன் நாங்க நிக்க வச்சுட்டு இருந்திருக்கோம். ஒரு வேளை உன் குத்துவலுக்கு ஏதாவது சேதம் ஆச்சுன்னா எங்க அண்ணன் நீங்களே வச்சுக்கோங்க. ஹிந்தால நாங்க வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? என்ன? ஒன்னும் இல்ல சார், ஒன்னும் இல்ல. ஷைலஜா அதான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்களா, அப்படி எதுக்கா கழுத்துட்டே இருக்கா? எனக்கு பயமா இருக்கு மீரா. ஒருவேளை அதே மாதிரி கிடைக்கலன்னா என்ன பண்றது? இவ்வளவு நேரமா குத்துவலுக்கு இல்லைன்னா என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு இருந்த. இப்போ இதே மாடல் குத்துவலுக்கு இல்லைன்னா என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்கா. ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு மட்டும் அழுகிறதுக்கு எப்படி ரீசன் கிடைக்குது? கலாய்க்காத மீரா, நானே பயந்து போயிருக்கேன். இங்க பாரு ஷைலு, நம்ம எல்லாம் பயப்படவே கூடாது. நம்ம எல்லாம் யாரு? சிங்க பெண்கள். அதான் ஷைலஜாக்கா, நம்ம எல்லாம் யாரு? நான் கூட பார்க்க பாவமா இருக்காங்களே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பேசும்போதுதான் தெரியுது ஒவ்வொருத்திக்கும் வாயி ஒரு முளத்துக்கு இருக்குன்னு. ஹலோ, ஏதாவது சொன்னீங்களா என்ன? நான் அவனு சொல்ல. சார், நான் ஒன்னு கேட்கலாமா? என்ன? இல்ல, எப்படி நீங்க 3 பேரும் ஒரே மாதிரியே இருக்கீங்க? ஒரே மாதிரியா? ஆமா. இல்ல, எனக்கு புரியல. இதோ என் குத்துவலுக்கு வாங்கிட்டு போயிருக்காங்களே உங்க தம்பி 2 பேரு. ஆமா. அவங்களே இப்படிதான் ஹிட்லர் மாதிரி வேறப்பா ஆட்டிடியூடா பேசுறாங்க. அதே போலதான் நீங்களும் பேசுறீங்க. அதான் கேட்டேன், அண்ணன் தம்பி 3 பேருக்கும் ஒரே கேரக்டரானு. மீரா, கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருடி. என்னடி, இப்ப நான் என்ன கேட்டேன்? உண்மைதானே கேட்டேன். ஹலோ. ஃபர்ஸ்ட் என் பிரதர்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மீரா. என்னடி சேர்த்து மேட்டர் சொல்லாத. ஏண்டி, அப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். லூசு, சொல்லாதடி. அப்புறம் என்ன சொல்றது? வேற ஏதாவது சொல்லு மீரா. வேற என்னத்த சொல்றது? ஹலோ, உங்ககிட்ட தான் கேட்டேன். அது வந்து சார், எங்களுக்கு உங்க பிரதர்ஸ் யாருன்னு கூட தெரியாது. தெரியாதா? ஆமா. மீரா, அமைதியா ரெடி. அப்போ உங்களை எங்க பாட்டிக்கு தெரியும்னு சொன்னானுங்க. அது வந்து ஆமா, பாட்டியா தெரியும். ஆனா உங்களெல்லாம் யாரும் தெரியாது. ஏன்னா நாங்க இப்பதான் ஊருக்கு வந்திருக்கோம். அதான் உங்களை யாருன்னு எங்களுக்கு தெரியல. மீரா, என்னடி, என்னாச்சு? இது கலக்குற? எனக்கு ஸ்டொமக் வலிக்குதுடி. ஸ்டொமக் பெயினா? ஆமா மீரா, ரொம்ப வலிக்குது. மீராக்கா, ஷைலஜா பீரியட்ஸ் தான் ஐடியாடி. அப்படிதான் நினைக்கிறேன் மீரா. அக்கா, இப்ப என்ன பண்றது? கடவுளே, இப்ப என்ன பண்றது? மீரா, எனக்கு ரொம்ப வலிக்குதுடி. இரு ஷைலஜா, ஏதாவது பண்ணலாம், இருடி. ஹலோ. என்னாச்சு? இல்ல சார், ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. இல்ல சார், ஒண்ணும் இல்ல. இசைமா. அப்பா. அம்மாடி, வாமா, மணி 9. என்ன பண்ணிட்டு இருந்த அவ்வளவு நேரம்? இது வரப்பா. மீராக்கா, இசை, நீ ஷைலஜாவை கூட்டிட்டு கிளம்பு. நான் குத்துவிளக்கு வாங்கிட்டு வரேன். மீராக்கா, என்ன விளையாடுறியா? நீ மட்டுமா இருப்ப? வேற வழி இல்ல இசை, ஒரு குத்துவிளக்கு கூட இல்ல. குத்துவிளக்கு இல்லாம வீட்டுக்கு போனேன்னு வை, அவ்வளவுதான். ஆனா இப்ப ராணியத்தையும் ஜெயந்தியத்தையும் கேட்டா என்ன சொல்றது? நான் சஞ்சனா வீட்லயே இல்லைன்னா ரோஜா வீட்லயே இருக்கேன்னு சொல்லிடு. ஆனா எப்படி மீரா? சொல்லு ஷைலஜா, ஏதாவது சொல்லி சமாளி. எனக்கு என்னமோ பயமா இருக்கு மீரா. நீ மட்டும் எப்படி தனியா இருப்ப? ஷைலஜா, இப்ப பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. நீ ஆல்ரெடி பீரியட்ஸ் ஆயிருக்க, கிளம்பு. இசை, இவளை கூட்டிட்டு கிளம்பு. ஆனா மீராக்கா, நான் தான் சொல்றேன்ல, நீ இவளை கூட்டிட்டு கிளம்பு. அம்மாடி இசைமா, ராணி அக்கா ஜெயந்தி அக்கா அவளும் இங்கதான் இருக்காளுவலா? இசை, ஷைலஜா மட்டும் தான் இருக்கான்னு சொல்லு. அப்பா, ஷைலஜா அக்கா மட்டும் தான் இருக்காங்க. சரிமா, அவையிலையும் கூட்டிட்டு வேற சாபா. அந்த வரேப்பா. ஷைலஜாக்கா, வா போலாம். மீரா, நீ போ ஷைலஜா, நான் பத்திரமா வந்துருவேன். எப்படி மீரா, இந்த இருட்டுக்குள்ள எப்படி நீ தனியா நடந்து வருவ? ஏய், நான் எப்படியாவது வந்துருவேன்டி, நீ போ. மீராக்கா, நான் வேணும்னா அப்பாவை திரும்ப வர சொல்லட்டுமா? வேணா இசை, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ போ. ஆனாக்கா, ஷைலஜாக்கா சொல்ற மாதிரி எப்படிக்கா தனியா? நான் தான் சொல்றேன்ல, நான் எப்படியாவது வந்துருவேன், நீங்க கிளம்புங்க. மீரா, பத்திரம்டி. சரிடி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஏம்மா இசை, பெருசா வாரியா? இந்த வாரப்பா. ஷைலஜாக்கா, வாக்கா, அப்பா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. போலாம் இசை. சார், விளக்கு வாங்கிட்டு வர வரைக்கும் எங்க அக்காவை பாத்துக்கோங்க. சரி, நான் பாத்துக்கிறேன்.
கூப்பிட்டீங்களா சார்? நீங்க போகலையா வீட்டுக்கு? அதான் குத்துவலுக்கு உங்க தம்பி வாங்கிட்டு போயிட்டாங்களே, எப்படி குத்துவலுக்கு இல்லாம வீட்டுக்கு போறது? இப்ப குத்துவலுக்கு வந்ததும் எப்படி தனியா வீட்டுக்கு போவீங்க? அதெல்லாம் நான் போயிருவேன், எங்க ஊர் தானே. தனியாவே போயிருவீங்களா? ஆமா. சரி, உங்க வீட்டுக்கு போறதுக்கு இங்க இருந்து எவ்வளவு தூரம்? அது ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். 2 கிலோமீட்டரா? ஆமா. என்ன அசால்ட்டா 2 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் மட்டும்தான் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. இந்த கோயில தானா ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டா தான் இருக்கு. ஒரு தெரு லைட் கூட இல்ல. எப்படி இந்த இருட்டுக்குள்ள தனியா நடந்து போவீங்க? அதான் சொன்னல சார், இது எங்களோட ஊரு, சோ அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஐயோ, என்னது திடீர்னு மழை வருது? ஷோ சார் வாங்க அந்த சைடு போய் நிக்கலாம். பா, என்ன குளிருது. ஷிட், ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. சார் எப்படி கொஞ்ச நேரத்துல மழை விட்டுரும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். சரி. ஆமா, இது என்ன ரூம்? இது சாமிக்கு பிரசாதம் செய்யற பாத்திரம் எல்லாம் அடுக்கி வைக்கிற ரூம். ஓ, இங்க யாரும் வரமாட்டாங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல, வருவாங்க. என்ன இந்த ஆளு திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குறாரு? ஐயோ, இந்த ஆள் நிக்கிற மாடுலேஷனே சரியில்லை. மீரா, எப்படியாவது மழை விட்டு சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பிடணும். சின்னது டோர் க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஐயோ, ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நாங்க உள்ள இருக்கோம். ஏங்க, கதவு திறங்க, நாங்க உள்ள இருக்கோம். ஹலோ, என்ன சார், டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. டோர் க்ளோஸ் ஆயிடுச்சா? ஆமா சார், யாரோ வெளியில போட்டுட்டாங்க. வாட்? சார் டைம் என்ன? 9:40. 9:40யா? போச்சு. என்னாச்சு? ஹையர் தான் வெளியில போட்டுட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் ஒரு காலையில தான் வருவாரு. இது காலையில தான் வருவாரா? ஆமா, நடைய சாத்திட்டு இந்த ரூமையும் போட்டுட்டு போயிட்டாரு. ஷட், இப்ப எப்படி வெளியில போறது? இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது, வெளியில வேற மழை பெஞ்சிட்டு இருக்கு. யாரும் கோயில் சைடு வர மாட்டாங்க. இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியாதா? இல்ல சார், நான் மழை விட்டதும் வெளியில போயிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஷோ, இப்ப எப்படி வெளியில போறது? வேற ஏதாவது வழி இருக்கா? இல்ல. இந்த சட்டை வேற. என்ன பண்றீங்க? ஷே, இப்ப எதுக்கு கத்துற? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ண? எதுக்காக சட்டையெல்லாம் அவுக்குறீங்க? எனக்கு ரொம்ப நேரம் ஈரத்துல இருக்கிறதுலாம் ஒத்துக்காது, அதனாலதான். ஓ, அப்படியா? ஆமா. நான் கூட பயந்தே போயிட்டேன். கடவுளே, எனக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை. எப்படியாவது இந்த கதவை சீக்கிரமா திறந்துடணும். ஐயோ, வீட்டுல வேற என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. இப்போ சைலஜா ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பாளா? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்ன பண்றது? எப்படி வெளியில போறது? கடவுளே, என்ன இப்படியே பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கடவுளே கடவுளே கடவுளே, எப்படியாவது இந்த கதவை மட்டும் திறந்து விட்டுருங்க ப்ளீஸ். இப்ப எப்படி வெளியில போறது? அதான் சொன்னனே, ஹைர் வந்தாதான். அது வரைக்கும் என்ன பண்றது? என்ன கேட்டா? சார், எனக்கும் தெரியாது சார், காலையில தான் அவர் வருவாரு. இந்த சிக்கலுக்குலாம் காரணம் இவனுங்க தான். தேவையில்லாம நீங்க மாட்டி விட்டுட்டு இவனுங்க பாட்டுக்கு ஊர் சுத்திட்டு இருக்கானுங்க. இப்ப அம்மா வேற தேடுவாங்க. இப்ப எப்படி வெளியில போறது? நீங்க இந்த ஊர் தானே, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? ஒண்ணுமே தெரியாதானா? ஷப்பா, வழி எதுவும் தெரியாதான்னு கேட்டேன். அதான் சொன்னேன்ல சார். ஷம்மா தாயே, உங்ககிட்ட கேட்டது என் தப்புதான். கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு, எதுவும் சொல்லாத. இதென்ன குத்தமா இருக்கு? இந்த ஆள் தானே கேட்டாரு. கடவுளே, எதுக்காக இந்த ஆள் கிட்ட எல்லாம் இப்படி மாட்டி விடுற? சிடுமூஞ்சி, இந்த ஆள் கூட தானே நான் நிக்கிறேன். எனக்கு மட்டும் என்ன ஆசையா? இவராவது ஈரமா இருக்க சட்டையெல்லாம் அவுத்து காய போட்டு வச்சிருக்காரு. ஆனா நான் ஈரத்தோட இப்படியே நின்னுட்டு இருக்கேன். இப்போ வேற வழி இல்ல, காலையில வரைக்கும் பத்திரமா இங்கேதான் இருக்கணும். ஆனா வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியலையே. என்ன பாத்துட்டே இருக்கீங்க? ஹலோ, என்ன சும்மா சும்மா பாத்துட்டே இருக்கேன்னு கேட்டுட்டே இருக்கீங்க? எனக்கு என்ன ஆசையா உங்களே பாத்துட்டு இருக்கணும்னு? அப்படி பார்த்தா நீங்க கூட தான் என்னைய பாத்துட்டு இருக்கீங்க. ஷப்பா, உங்ககிட்ட தெரியாம கேட்டுட்டேன். எனக்கு மட்டும் என்ன ஆசையா இவரெல்லாம் இப்படியே பாத்துட்டு இருக்கணும்னு? எல்லாம் என் நேரம். ஐயோ, அபச்சாரம் என்ன நடக்குதுங்க? ஐயோ, முதல்ல போய் ஊர் மக்கள் யாராவது கூட்டிட்டு வரணும். போன்ற உந்தன் மூச்சோடு உந்தன் தோல் ஷிலே, அந்த பச்சையோட மயம் இருக்கான்ல, ஆமா, அவனுக்கு என்ன? அடுத்த வாரம் அவன் வெளிநாடு கிளம்புறானா. அவ அப்பா எங்க அப்பா கிட்ட தான் பணம் வாங்கியிருக்காவ. எதுக்கு? அவன் வெளிநாடு போறதுக்காக. ஆமாண்டா. ஆமா, வெளிநாட்டுல போய் தோற என்ன கிளிக்க போறாராம். யாருக்குள்ள தெரியும்? கேட்டா சூப்பர்வைசர் வேலைங்கிறான். எது சூப்பர்வைசரா? ஆமால, கேட்டதுக்கு அப்படிதான் சொன்னான். நல்லா சொல்லுவான்ல அவன் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலா. அவன் சூப்பர்வைசரா எவன் கூப்பிடுறானா? அவ அப்பா தான்டா சொன்னாரு. ஷாம்ல நீ வேற, அவன் எதுவும் பொய் எதுவும் பொழி வச்சிருப்பான். அவன் பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு அவ அப்பா வந்து ஏதாவது புலம்பி வச்சிருப்பாரு. ஷெலை, எப்படி பார்த்தாலும் அந்த சப்பா வயலுக்கு வேலை கிடைச்சிருப்பாரு. வெளிநாட்டுல போய் வேலை பார்க்க போறானா. ஷெலை, வெளிநாட்டுக்கு போறதுல ஒரு பெரிய விஷயமால. எங்க அப்பா கிட்ட போய் நான் வெளிநாடு போகணும்னு சொன்னேன்னு வையே, இன்னைக்கே விசாரிடு, நாளைக்கே உன்னை அனுப்புறேன் பாரு. ஷெலை அன்பு, இப்படியே ஏதாவது சொல்லி மனசை தேத்திக்க வேண்டியதுதான். ஷாம்ல நீ வேற, வெளிநாடு போறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு. சரியில்ல, உன்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லதான். ஆமா, அந்த பாண்டி பையங்க, அவன் எந்த காட்டுல எதை பொறுக்கிட்டு திரியிறானோ யாருக்கு தெரியும்? ஷாம்ல உனக்கும் பாண்டிக்கு எதுவும் பிரச்சனையா? இல்லல, அதெல்லாம் இல்ல. அப்புறம் என்னல அவனை பத்தி பேசுனது இந்த சளி சலிச்சுக்கிற? ஷெலை, நீ என்ன விஐபி பத்தி கேக்குற?
அவனே ஒரு வெட்டி பையா, அவனை பத்தி என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஷிலே, அவனு வெட்டி பையங்கிறா, அப்ப நீ என்ன? ஷிலே, எனக்குலாம் வீட்டுல 1008 வேலை கிடக்கு, அதெல்லாம் விட்டுதான் உங்ககிட்ட வந்து பேசி நிக்கேன். ஷியாம்ல என்னல வேலை இருக்கு அப்படி? மாப்பிள, எங்க அப்பா பக்கத்துல வரைக்கும் போயிருக்காரு, அவர் வரத்துக்குள்ள மாட்டெல்லாம் குளிப்பாட்டி வைக்கணும். ஷிலே, கொஞ்சமாவது படிச்ச பையன் மாதிரி இல்ல, சும்மா மாடு ஓடுது கண்ணுக்குடி ஓடுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு என்னப்பா, உங்க வீட்டுல வேலைக்காரிய இருக்காக, இல்ல வெளியே பாத்துருவா? அப்படியா? எங்க வீட்டுல என் அப்பா வரத்துக்குள்ள மாட்டெல்லாம் குளிப்பாட்டலன்னு வை, அவ்வளவுதான் அவர் தெரிஞ்சிருவாரு. ஷிலே, இன்னுமா அப்பாவெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கா? என்ன பண்றது, படிச்ச படிப்புக்கான வேலை தாமா, வீட்டுல உட்காந்தா அவ எல்லாம் பேச்சு வாங்கி தாகணும். விடுறா, எல்லாம் ஒரு நாள் சரியாயிரும். சரிமாப்ல, கேட்கணும்னு நினைச்சேன், உன் தம்பிக்கு பொண்ணு பார்க்கலாம். என்ன கன்றாவியா, யாருக்கு தெரியும்? கேளே, ஏதோ நீ தனியா இருக்க மாதிரி உன் குடும்பம் தனியா இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கா, ஒரே வீட்டுல தானே இருக்கீங்க. மாப்பிள, உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல, நான் அவிய யாருக்கிட்டையும் வச்சுக்க மாட்டேன். நான் வீட்டுக்கு போறேனா சாப்பிட்றேனா நான் பாட்டுக்கு தனியா இருப்போம்ல, அவிய கிட்ட எல்லாம் இந்த பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது இல்ல. கேளே, இன்னும் நீ அப்படியே தான் இருக்கியா? ஆமா, அந்த கட்டப்பை எங்களை 2 நாளா ஊர்லயே அழக்கணும். அவன் தங்கச்சிக்கு மாப்பிள பாத்துட்டு இருக்காவல, அதான் அலைஞ்சிட்டு இருக்கான். என்னல சொல்ற, மாப்பிள பக்காவலா? ஆமா மாப்பிள, அப்படிதான் சொல்லிக்கிட்டாவ. மாப்பிள, உன் மாமா மக வராப்பாரு, ஷியாருடா, ஆனந்தி. ஓய், எங்கடி போற? மஞ்சு அத்தாச்சி புக்கு கிடைச்சி, அதான் கோமதியத்தை வீட்டுக்கு போறேன். ஊனா வழி விடு மாமா. ஷேண்டி, அங்கனுக்குள்ள அவ்வளவு இடம் கிடக்கு, அதுல இடமா தரலையா? என் குறுக்க வந்து நீயே நின்னுக்கிட்டு வழி விடுனா நான் எப்படி விடுறது? மாமா விளையாடாம வழி விடு, நாளை ஆகுது. நாளை ஆகுதா? ஷேண்டி, கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் கையெழுத்தா போட போற? ஐயோ, லேட்டா போனா அத்தாச்சி திட்டும், நகரு. ஷிலே, அந்த புள்ளைய விடல, நீ சும்மா இல்ல. ஆமா, கையில வச்சிருக்கியா, அது என்ன புக்கு? ஏன் இதெல்லாம் நீங்க கேக்குதியா? என்னடி கேட்ட சொல்ல மாட்டியா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு மாமா, நீ வழி விடு. மாமா என்ன பண்ற, புக்க விடு. இந்தா ஆரம்பிச்சிட்டால, இனி அந்த புள்ள வீட்டுக்கு போன மாதிரி தான். மாமா மாமா புக்கு கொடு மாமா, நாளை ஆகுது. ஷேடி, புக்கு தானே, கொடுத்துறேன். அதுக்கு முன்னாடி கட்டிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துறேன். அதெல்லாம் என்னன்னு சொல்ல முடியாது, நீ புக்க கொடு. அப்ப என்னாலையும் புக்க கொடுக்க முடியாது. மாமா விளையாடுது மாமா, புக்கு கொடு. கட்டிக்கிறேன்னு சொல்லி புக்க கொடுத்துறேன். இங்க பாரு மாமா, நீ எப்படி கேட்டாலும் சரி, நானும் அப்பெல்லாம் சொல்லிடவே மாட்டேன். ஓ, எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டியலோ? சரி, அப்ப புக்கு கிடையாது, போ. மாமா இல்ல, யான்ல வம்பிழுத்துட்டு இருக்கா, குடுல, நீ சும்மா இல்ல. இங்க பாருடி, ஒரே ஒரு தடவை கட்டிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துறேன். நான் எதுக்கு சொல்லணும்? என்னடி, எதுவுமே தெரியாத மாதிரி எதுக்கு சொல்லணும்னு கேட்கா? நீ ஏன் மாமா பொண்ணு, உன்னை கட்டிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு, அதனால ஒரே ஒரு தடவை கட்டிக்கேன்னு சொல்லி கொடுத்துறேன். அன்னைக்கு மீராக்காவை பார்த்து கட்டிக்கிறேன்னு சொல்ல சொன்ன, இன்னைக்கு என்ன பார்த்து சொல்ல சொல்ற? சரி, அவ வேற நீ வேறடி. என்னது அவ வேற நான் வேற? உனக்கு 2 பேர் கேக்குதா? உன் மாமனுக்கு 2 பேர்ல 2000 பேர் கொடுத்தாலும் கல்யாணம் பண்ணிப்பான். ஷெட்டி, இப்ப நீ என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லுவியா மாட்டியா? சொல்ல மாட்டேன். இங்க பாருடி, எவ்வளவு நாளி ஆனாலும் சரி, நீ கட்டிக்கிறேன்னு சொல்லாம இந்த இடத்தோட நகரவே முடியாது. என்ன பூச்சாண்டி காட்டுறியா? எங்க அப்பா கிட்ட சொன்னேன்னு வையே. என்ன, உங்க அப்பா என்ன செஞ்சிருவாரு? உனக்கு என்ன, நீ தான் சண்டியர்னு நினைப்பா? அப்படி கேளுமா, அவன் மனசுல உனக்கு பெரிய சண்டியன் தான் நினைப்பு. ஷிலே, நீ சொன்னாலும் சொல்லினாலும் நான் சண்டியன் தான்ல. மாமா புக்க கூட, அத்தாச்சி திட்டும். ஷேண்டி, நாளை ஆகுதுன்னு தெரியல, ஒரே ஒரு காமெண்ட் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போ. ஒரே ஒரு காமெண்ட் சொல்லு. நான் எல்லாம் சொல்ல மாட்டேன், நீ குடுப்பியா மாட்டியா? ஷேண்டி, நான் இன்னும் நிஜமாவா கட்டிக்க சொல்றேன், சும்மா சொல்லு. நான் சும்மாவும் சொல்ல மாட்டேன், நிஜமாவும் சொல்ல மாட்டேன். ஆக மொத்தம் நீ கட்டிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். மாட்டேன். கதிர கட்டிக்கிறியா? கட்டிக்கிறேன். ஷேண்டி, அவனை மட்டும் கட்டிக்கிறேன்னு சொல்லுதா, அவனை விட்டு நான் எதிரடி குறைச்சலா இருக்கேன். கதிர் மாமா நல்லவிய, அதனால அவியல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ அப்படி கிடையாது. ஷேண்டி, இந்த பார்த்தா என்ன கெட்டவ மாதிரி இருக்கானா? ஆமா, நீ கெட்டவன் தான். ஷிலே, இந்த அசிங்கம் உனக்கு தேவையில்ல. ஷிலே, நீ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இல்ல. மாப்பிள, நீ என்னமோ பண்ணல, நான் கிளம்புறேன். ஷிலே மாப்பிள, இருல போலாம். இல்லே, எங்க அப்பா வந்துருவால, நான் கிளம்புறேன். ஆனந்தி, இந்தாடி. நான் கிளம்புதேன், வழிய விடு. போறதான் போற. ஜெயந்தியத வீட்டுல அன்பு மாமா பக்கத்தூர் வரைக்கும் போகுதான். வீட்டுல யாராவது சந்தைக்கு போறீங்கன்னா கிளம்பி இருக்க சொன்னிச்சு அப்படின்னு சொல்லிரு. சரி. என்னடி சொல்லிருவலா? சொல்லிருத மாமா, நகரு. போ. ஆமா, மீராக்கா பத்தி எதுவும் கேட்கல? அதாண்டி, உனக்கு தான் ஒண்ணு புரியல போல. சொல்லு மாமா, எப்போதும் மீராக்கா புராணத்தை தானே பாடிக்கிட்டே இருப்பேன். உன் அக்கா காரிய நானே வீட்டுல போய் பாத்துப்பேன், நீ போ. ஓ ஓ, சரி சரி சரி, நான் வாரேன். பாத்து சூதானமா போ. ராமண்ணா, நான் வாரேன். பாத்து சூதானம். ஆமா மாப்பிள, இன்னைக்கு என்னல ஊருக்குள்ள ஒருத்தனையும் காணோம். தெரியல, எல்லாம் எங்க போய் தொலைஞ்சாங்களோ. ஷிலே, ராம அன்பு என்னல? ஷிலே, கூத்தாடு முடியல இன்னைக்கு பஞ்சாயத்துல. பஞ்சாயத்தா? யார வச்சுல பஞ்சாயத்து? ஷிலே அன்பு, உன் அத்த மக மீரா வச்சுதால. மீரா வச்சா? ஷிலே மாப்பிள, சிவன் இல்ல, மீரா வச்சு பஞ்சாயத்துங்க. அதான் மாப்பிள, எனக்கும் தெரியல. ஷிலே, நீ வண்டியில ஏறல, நம்ம கூத்தாடு மடி வரைக்கும் போயிட்டு வந்துரும். ஷிலே மாப்பிள, நீ எதுக்குள்ள கடந்து பாத்துறா? அவன் ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஷிலே, அது எதுவும் இருந்தாலும் பரவாயில்ல, வா நம்ம கூத்தாடு மடி வரைக்கும் போயிட்டு வந்துரும். சரியில்ல, வண்டி எடு. எல்லாரும் வந்தாச்சால? இல்லை, ஊர் ஆள் மட்டும் இல்ல, பொண்ணை பத்தியவே பையனை பத்தியவே எல்லாரும் வந்திருக்கணும். ஷிலே, பெருசா சொல்லுங்களேன், எல்லாரும் வந்தாச்சுல. பெருப்பா, பையன் அவிய எந்த ஊர்னே தெரியல. மீரா அவிய வீட்டுக்கு சொல்லி விட்டுருக்கு, இன்னும் ஆள் வரல. ஷிலே, பஞ்சாயத்துக்குன்னு ஒரு நேரம் இருக்கா இல்லையா? இனி எப்படி நேரத்துக்கு நாங்க இங்கேயே உட்காந்து கிடக்குது. மாமா, பொண்ணு வீட்டுக்கு ஆள் அனுப்பிட்டு இருக்கு, அவிய வந்தா என்ன பேசிக்கலாம், நீங்க ஆரம்பிங்க. சரியில, மிச்சம் இருக்க ஊர் ஆளு பெரிய எல்லாம் வந்தாச்சுல? அவியெல்லாம் வந்தாச்சு மாமா. சரியில, பஞ்சாயத்து ஆரம்பம் ஆகுது. அம்மாடி, என்னமா பிரச்சனை? பெரியப்பா, நான் எதுவும் பண்ணல பெரியப்பா. அம்மாடி, பெரியப்பா பொண்ணுங்கிற வரவெல்லாம் வீட்டோட சரி. இது பஞ்சாயத்து, அவரு பஞ்சாயத்து தலைவர். பிராது என்னவோ அதை மட்டும் சொல்லு. அது ஐயா, நான் வந்து நாங்க நேத்து நைட்டு மழை பெஞ்சதுனால கோவில் பக்கம் இருக்கிற ரூம்ல உட்கார்ந்து இருந்தோம். அப்போ ஐயர் நாங்க உள்ள இருக்கிறது தெரியாம பூட்டிட்டு போயிட்டாரு. அதனால காலையில எழுந்துச்சு. காலையில இருந்து பாக்கும்போது என்ன சொல்லு? நான் எந்த தப்பு பண்ணல. ஏப்பா, நீ என்ன சொல்ற?
இங்க பாருங்க எஸ்டர்டே நைட்டு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ மழைக்காக தான் அந்த சைடு ஒதுங்கணும். அப்ப அந்த கோயில் ஏறு நாங்க உள்ள இருக்கோம்னு தெரியாம பூட்டிட்டு போயிட்டாரு. சோ வேற வழி இல்லாம நாங்க உள்ளே மாட்டிக்கிட்டோம். சரியில உள்ள மாட்டிக்கிட்ட வரைக்கும் சரி. அதுக்கப்புறம் என்ன விடிஞ்சதும் வந்து கதை திறந்தாங்க. அப்புறம் என்ன அவ்வளவுதான். ஆமா, தம்பிக்கு எந்த ஊரு? சென்னை. ஓ, அப்ப தம்பி சென்னையில இருந்து வந்திருக்கிய? ஆமா. யார் வீட்டுக்கு வந்திய? ஜான்சி ராணி. சான்சி பாட்டி வீட்டுக்கா? ஓ, பெரிய வீட்டுக்கு வந்தவைலா? ஷெலே, பிரச்சனை விசாரிக்காம அந்த பையனை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கா? ஷெலே, முதல்ல அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அப்பதான் பேச முடியும். புரியுதுனே, முதல்ல பிரச்சனை என்னன்னு பாப்போம். ஷெலே, இதுல என்னல புதுசா பாக்கிறதுக்கு இருக்கு? அந்த புள்ளையா அந்த பையல நைட்டு ஃபுல்லா ஒரு ரூம்ல இருந்திருக்காவ. ஷே, இப்ப எதுக்கு அழுகுற? எல்லாரும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணுமே பண்ணல. இதெல்லாம் மட்டும் எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சது கண்டிப்பா தாங்கவே மாட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்னதான் பிரச்சனை? ஐயோ, உங்களுக்கு பஞ்சாயத்து பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு அசிங்கப்படுத்த போறாங்க. என்ன நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா? இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கெல்லாம் போய் இப்படி பேசிட்டு இருக்கா? ஐயோ கடவுளே, உங்களுக்கு என் ஊரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஷெனோ, இப்ப என்ன பண்றது? சாட்சி ஆளு யாராவது இருக்கான்னு கேளு, விசாரிச்சுட்டு முடிச்சுடுவோம். சரிண்ணே. ஷெலே, சாட்சி எது இருக்கால? இருக்காரு பெருப்பா. யார்ல? வேற யாரு? கோவில் பூசாரி தான். சரி, அவையில வர சொல்லு. அந்த வர சொல்ல பெருப்பா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஆமா, இரு. காலைல கதை வந்து பாக்கும்போது இந்த 2 பிள்ளைங்க உள்ள இருந்துச்சா? ஐயா அந்த கூத்த ஏன் கேக்குதிய? 2 பேரும் கட்டி புடிச்சிட்டு உட்கார்ந்தாவ. கட்டி பிடிச்சுக்கிட்டா? ஆமையா, 2 பேரும் அரையும் குறையுமா தான் உட்கார்ந்தாவ. ஐயா, நான் எந்த தப்பு பண்ணலையா? ஆமாடி, பூசாரி தான் வந்து கதை வந்திருக்காவ. அவையதான் பாத்துருக்காவ. இப்படி நீ ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, நேத்து நைட்டு மழை பெஞ்சதுனால என் சட்டை நனைஞ்சிருச்சு. அதுதான் அவத்து காய வச்சிருந்தேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அது மட்டும் இல்ல, ஒரு வயசு பொண்ணு இத்தனை பேர் முன்னாடி இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க தம்பி, இந்த ஊர் வழக்கம் இதுதான். நீங்க வேணா சென்னையில இருந்து வந்திருக்கலாம், ஆனா எங்க ஊர் வழக்கம் இதுதான். இப்படிதான் பேசுவாவ. நான் பெரியப்பா, என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. நான் எந்த தப்பு பண்ணல பெரியப்பா. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. இங்க பாரு மீராமா, பார்த்ததுக்கு ஆள் சாட்சிக்கு இருக்கு. இந்த இடத்துல பெரியப்பால ஒண்ணும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, ஒரு ஆள் ஒட்டுமொத்தத்துக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இனிமே என் வீட்ல இருந்து உனக்கு மாப்பிள கொடுப்பான்னு நினைச்சிட்டு இருக்கா. பெரியப்பா, எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம் பெரியப்பா. ஆனா என்ன இந்த மாதிரி எல்லாம் பழி போடாதீங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ஹே, இப்ப நீ எதுக்காக அழுதுட்டு இருக்கா? நம்ம எந்த தப்பும் பண்ணல. சோ நீ அழுகாத. இப்ப நான் என் அப்பா அம்மா மூஞ்சில எப்படி முழிப்பேன்? பூசாரியா, நீங்க நல்லா பாத்தியல? ஐயா, நான் என் 2 கண்ணாலும் நல்லா பார்த்தேன். அவைய 2 பேரும் அரையும் குறையுமா தான் இருந்தாவ. சரியா, நீங்க போங்க. டே கரிகாலா, சொல்லுங்கண்ணே. சாட்சியும் வந்தாச்சு, இதுக்கு மேலே ஒண்ணும் பண்ண முடியாது. சரிண்ணே, பஞ்சாயத்து படி என்ன முடிவோ அதையே சொல்லிருங்க. ஷெலே, எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்களே. ஆதாயப்பட்டது என்னன்னா, நம்ம ஊர் கூத்தாடிமட்டி பஞ்சாயத்து படி ஒரு பொண்ணு ஒரு பையனும் ஒரு ரூம்குள்ள ஒரு நாள் ஃபுல்லா இருந்திருக்காவ. அவியலுக்கு இடையில ஒண்ணும் நடக்கலன்னு அவிய சொல்றாவ. ஆனா அதை நம்ம பஞ்சாயத்து ஏத்துக்காது. பையன் வெளியூர் ஆளு, ஆனா பொண்ணு நம்ம ஊரு. இன்னைக்கு கெட்டு போய் நிக்கிறது நம்ம ஊர் பொண்ணு. ஹலோ, என்ன தம்பி? என்னங்க நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க? அதுவும் ஒரு வயசு பொண்ண ஒரு கூட்டத்து முன்னாடி நிக்க வச்சு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ஏப்பா தம்பி, அமைதியா பேசு, இது பஞ்சாயத்து. ஷெலே, என்னல ஏதோ இல்லாத சொன்ன மாதிரி கொந்தளிச்சுட்டு வரா? உள்ளதானே சொல்லுச்சு. எது அவ கெட்டு போயிட்டான்னு சொல்றீங்களே அதுவா? ஆமால, ஒரு நாள் ஃபுல்லா ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒரு ரூம்ல இருந்திருக்கீங்க. அது எப்படில 2 பேரும் ஒரு ரூம்ல இருந்துட்டு ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? நம்பிதாங்க ஆகணும். நாங்க உண்மையதான் சொல்றோம். எப்படில, சாட்சி எதுவும் வச்சிருக்கியா? ஷெலே, என்னல பேசுத? சாட்சியா? 10 மாசம் கழிச்சு பாரு, பெரிய சைஸ்ல வந்து நிக்கும். ஏய், இப்ப நீ எதுக்காக அழுகுற? இப்ப இவங்க பேசுறதெல்லாம் என் அப்பா அம்மா காதுல வாங்கினாங்க. கண்டிப்பா தூக்கு மாட்டியே தொங்கிருவாங்க. ஏடி காமஜி, கதை கட்டியா? பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்துட்டு நாங்க பத்தவே இல்லைன்னு சொல்லுமா. அத நம்ம நம்பணுமாக்கும். அதான்றேன், நம்ம ஊருக்காரவங்கள முட்டா பையன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்குவீங்க. பெரியப்பா, தயவு செஞ்சு நீங்களாவது என்ன நம்புங்க பெரியப்பா. ஆமாடி, நான் முன்னமே சொன்னதுதான். இது பஞ்சாயத்து. அவிய என்ன சொல்றாவளோ அதுக்கு நம்ம கட்டுப்படிதான் ஆகணும். ஏப்பா தம்பி, இதுக்கு ஒரே ஒரு வழிதான். இப்ப என்னதான் பண்ண உங்களுக்குலாம்? அந்த புள்ளைய கல்யாணம் கட்டிக்க. கல்யாணமா? ஆமால, கல்யாணம் தான் கட்டிக்கணும். ஹலோ, என்னங்க சுத்த மடத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? நாங்க ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஈஸியா கல்யாணம் பண்ணிக்கின்றீங்க. இங்க பாரு, நீ ஜான்சி அம்மாவோட பேரங்கனாதான் இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கோம். இதே இடத்துல வேற எவனாவது இருந்தான் வை, 2 தட்டு தட்டி தாலியை கட்ட வச்சிருப்போம். பெரியப்பா, எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம் பெரியப்பா. என்ன விட்டுருங்க பெரியப்பா. இங்க பாரு மீரா, இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. நம்ம ஊரை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அந்த பையன் சென்னையில இருந்து வந்தாலும் அவருக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப மட்டும் நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலன்னு வை, உன்னை ஊரே வேசின்னு பேசும். ஸ்டாப் இட். ஏப்பா தம்பி, எங்கப்பா போற? ஏய், ஏப்பா என்னப்பா பண்ற? ஷெலே, பார்த்தா தெரியலையா? சார், நீங்க என்ன பண்றீங்க? சார், உன்னை வாய மூடுன. माङ्गल्यं तन्तुना नेना मम जीवन हेतुना कण्डे भद्रामि शुभगे त्वामजीव. ஷெலே, பாத்தியலால, அது சாமி கழுத்துல இருக்கிற தங்க ஊர்தாலி.
அது கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. பாரு, ஈஸியா எடுத்து வந்து கட்டிட்டான். ஹேலே, இது எத்தனை ஜென்ம பந்தமோ தெரியல, இப்படிதான் இந்த பந்தம் இணையணும்னு இருந்திருக்கு. ஷப்பா தம்பி, நீ கட்டுற தாலி எங்க ஊரு அங்காளம்ம தாலி. கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த வர யாருக்கும் கிடைக்காது. ஷினி, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவ மட்டும்தான் உனக்கு பொஞ்சாதியா வருவா. நல்லா இருங்கள. பரவாயில்லடி, ராணி மவ கொடுத்து வச்சவதான். அந்த அங்காளம்மனோட தங்க உருவ தாலியா அவ கழுத்துல ஏறி இருக்கு. இனி அவ வாழ்க்கையில எல்லாம் யோகம்தான். மீரா,